ஒரு பலமான ஹீரோ இருக்கணும்னா இன்னொரு பலமான எதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு வரைமுறை. சினிமால சரி, அரசியல்லையும் சரி அது இருக்கு. அந்த வகையில திடீர்னு ஒரு எதிரியா சீமான் அவர்கள் மாறி இருக்காரு. என்ன நினைக்கிறேன்? ஏன்னா முதல்வரை போய் சந்திச்ச மறுநாளே வந்து தாவேக்காவை வந்து பயங்கரமா எதிர்த்துட்டு இருக்காரு. அது இல்லாம நான் கொள்கைவாதி, அவங்க சினிமாக்காரங்க, கொள்கைவாதிக்கும் சினிமாக்காரனுக்கும் இனிமே போர் அப்படிங்கிறாரு. தம்பின்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? மாயாண்டி குடும்பத்தார் இன்னொரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? இப்ப கூட ஏதோ விக்னேஷ் சிவன் படத்துல யாரோ ஒருத்தர் டைரக்ஷன்ல, விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கிறாராம். பாத்தீங்களா போஸ்டர்லாம்? நான் சொன்னது எல்லாமே சீமானந்தனை பத்தி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரோ பலமான எதிரி, நீங்களே யாரு இது? பலமான எதிரி இருக்கணும்ன்றாங்களே, அப்ப எதிரி யாரு எதிரி? எதிரி சீமானா? தாவேக்காக எதிரி இருக்கு. அது என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களே, இந்த சாதிய வன்கொடுமை, கரப்ஷன், குடும்ப அரசியல், டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல், இந்த எல்லா கருமமும் ஏற்கனவே நிறைய எதிரிகள் இருக்கு.